நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்னைக்கு கிளாஸ் 6 சான்ஸ்கிரிட் தீபகம் புக்கில் இருக்கிற துவாதசக பாட்டக 12th லெசன் பார்க்கலாம். ஆலசியம் ஹி மனுஷியானாம் சரீரஸ்தோ மகான் ரிப்புகு. ஆலசியம் அப்படின்னா லேசியா சோம்பேறித்தனமாக இருக்கதான் மனுஷங்களுடைய உடம்புல இருக்கிற மிகப்பெரிய எதிரி அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, மாத்தக அத்திய தூ அவகாச தினம் அஸ்தி அத்திய அகம் சம்பூர்ண தினே விஸ்ராம் கரிஷ்யாமி. ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா இன்னைக்கு எனக்கு ஹாலிடே இல்லையா, அதனால இன்னைக்கு ஃபுல்லாக நான் ரெஸ்ட் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அம்மா சொன்னாங்க, அவகாசக வித்யாலயஸ்ய அஸ்தி நான் தூ ஸ்வ அத்தியாயஸ்யாம். ஆக்சுவலி ஹாலிடே உனக்கு ஸ்கூலுக்கு தானே, உன்னுடைய செல்ஃப் ஸ்டடிக்கு ஹாலிடே விடலையே. பகு ஆலசியம் கரோஷி, ரொம்ப லேசியாக இருக்கிற. உத்திஷ்ட பரிக்ஷரமம் குரு, எழுந்துடு உன்னுடைய ஒர்க்கை பண்ணு அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அகம் உத்தீர்ணக பவிஷ்யாமி கிம் அதிகேன பரிக்ஷரமேன. சரி, நான் எழுந்திருக்கிறேன், ஆனால் வேறு என்ன, இதை விட வேறு என்ன பண்ணணும், என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ அம்மா சொன்னாங்க, யக பரிக்ஷரமம் கரோதி யா சக ஏவ ஜீவனே சஃபல்தாம் பிராப்பனோதி. நீ மட்டும் ஒர்க் பண்ணலை, ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா உன்னோட லைஃப் எப்படி நல்லா இருக்கும், சக்ஸஸாக இருக்கும். பரிக்ஷரமாக ஏவ மனுஷசிய மித்திரம் அஸ்தி. ஹார்ட் ஒர்க்கை மட்டும்தான் மனுஷங்களுக்கான குட் ஃப்ரெண்ட் அது. ஆலசியம் தூ சத்ருகு இவ அஸ்தி. லேசியாக இருக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி அப்படி சொல்கிறான்னு அர்த்தம். அப்போ அந்த பையன் கேட்டான், தத் கதம் மாத்தக, அது எப்படி அம்மா? அம்மா சொன்னாங்க, எதி ஞாத்தும் இச்சசி தர்ஹி ஏதாம் கதாம் பட. உனக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னா ஒரு கதை சொல்கிறேன், அதை கேள் அப்படி சொல்கிறாங்க. ஏகஸ்மின் விஷாலே கிராமே கஷ்டன் பிக்ஷுக்காக ஆசித்தம். ரொம்ப பெரிய ஒரு வில்லேஜில் ஒரு பெக்கர் ஒருத்தர் இருந்தார். எத்யப்பி சக உன்னதக திருடகாயக ச யுவகக ஆசித்தம் ததாபி சக பிஷ்டானம் கரோதி ஸ்வம். ஆனால் அவர் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா ஹைட்டாக, எங்காக தான் இருந்தார். ஆனால் மற்றவங்க கிட்ட பிக்ஷை எடுத்து வர்ற இதை சாப்பிட்டுட்ருக்காரு. மார்க்கே யக கோ அப்பி மிலத்தியம் தம் சக கதயத்தியம் கிருப்பையா பிக்ஷாம் எச்சத்து. அவர் உட்கார்ந்துருக்க வழியில் யார் போனாலும் சரி அவங்கக்கிட்ட எனக்கு தயவு செய்து பிக்ஷை கொடுங்கான்னு கேட்பார். தரித்திராய தானம் கருத்தும், தரித்திரங்களுக்கு, அதாவது ரொம்ப புவர் பீப்புளுக்கு தானம் பண்ணுங்க. புண்ணியம் பிராப்பனோத்துவம், அப்போ தான் உங்களுக்கு புண்ணியம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவார். கேச்சன ஜனாகா தஸ்மை ஜனாம் எச்சந்தியம். ஒரு சில ஜனங்கள் அவருக்கு பணம் கொடுப்பாங்க. கேச்சன ந தர்ஜயந்தியம். ஆனால் ஒரு சில பணம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, கம்முன்னு போயிடுறாங்க. ஏகத்தா தேன மார்கேன கஷ்டித் தனிக்காக ஆகச்சத்தியம். ஒரு நாள் அது வழியாக இந்த உட்கார்ந்துருக்கிற வழியாக ஒரு ரிச் மேன் ஒருத்தர் போகிறாரு. சக பிக்ஷுக்காக மனசி ஏவ சிந்தையத்தையும். அப்போது அந்த பிக்ஷுக்காக, அந்த பெக்கார், அவருடைய மனசுக்குள்ளே அவர் யோசித்தார், என்னன்னா, அஹோ மம பாக்கியம், ஓ எப்படி இருக்குது நம்மளுடைய லக்கு. அத்தியாகம் பிரபூதாம் தனம் பிராப்பனோதி இத்தி. இன்றைக்கி நான் கண்டிப்பாக இவர்கிட்டேருந்து பெரிய அமௌண்ட் நான் வாங்குவேன், அப்படி அதுதான் என்னோடய லக் அப்படின்னு நினைக்கிறாரு. பிக்ஷுக்காக தனிக்காம் வதத்தி. பெக்கர் அந்த ரிச் மேன் கிட்ட சொன்னார், ஆர்ய அகம் அதீவ தரித்திரக அஸ்மி. ஓ சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறாரு. கிருப்பியா தானம் கரோத்து இது. தயவு செய்து இன்னைக்கு ஏதாவது தானம் கொடுங்க அப்படின்னு கேட்காரு. தனிக்காக தம் பிருஷ்டமான் துவம் கிம் இச்சசி. அந்த ரிச் மேன் அவர்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன ஆசை என்ன வேணும் அப்படின்னு கேட்காரு. ஆர்ய அகம் பிரபூதம் தனம் இச்சாமி. ஓ சார், எனக்கு நிறைய பணம் வேணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. இதி சக சவினேயம் உக்தவான் அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்டாக அவர் கேட்குறார். ததா தனிக்காக வதத்தி. அப்போ அந்த ரிச் மேன் சொன்னார், அஹாம் துப்பியம் சகசிரம் ரூபியக்காணி யச்சாமி. அப்போ நான் உனக்கு 1000 rupees கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். துவம் மகயம் தவ பாதோ யச்ச. ஆனால் உன்னோட 2 லெக்ஸ் இருக்கு இல்லையா, லெக்கையும் நீ என்கிட்ட கொடுத்துடு, அப்போ உனக்கு 1000 rupees கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. பிக்ஷுக்காக வதத்தி. அப்போ இந்த பெக்கர் மேன் சொன்னார்,
அகம் மம பாதோ துப்யாம் கதம் ததாமி. நான் எப்படி என்னுடைய கால்கள் இரண்டையும் உங்ககிட்ட கொடுக்க முடியும்னு கேட்காரு. வினா பாதோ கதம் நான் சலாமி. கால்கள் இல்லாமல் நான் எப்படி நடந்து போவேன் அப்படின்னு கேட்டார். தனிக்காக வதத்தி. அதுக்கு அந்த ரிச் மேன் சொன்னார், அஸ்து துவம் பஞ்சசகஸ்திரம் ரூபியக்கானி ஸ்வீகுரு மகயம் தவ ஹஸ்தோ யச்ச. சரி, நான் உனக்கு 500 ருபீஸா 5000 ருபீஸ் கொடுத்துடுறேன். எனக்கு உன்னுடைய 2 கைகளையும் கொடுத்துடுன்னு சொல்கிறாரு. பிக்ஷுக்காக வதத்தியது பிக்ஷுக்காக சொன்னார், ஹஸ்தாபியாம் வினா அகம் கிம் கதம் பிக்ஷும் ஸ்வீகரோமே. கைகள் இல்லாமல் நான் எப்படி பிக்ஷை எடுப்பேன் அப்படின்னு கேட்காரு. ஏவமேவ தனிக சகசிராதிக்கையே ருப்பியக்கையே தஸ்ய அநேகானி ஷரீரங்கானி கேத்ரும் இஷ்டவான். இது மாதிரி அந்த ரிச் மேன் 1000 ருபீஸாக நிறையா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு திரும்பி ரிட்டனாக உன்னோட பாடி பார்ட்ஸை நீ எனக்கு கொடுக்கணும், அதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு சொல்கிறாரு. கிந்து பிக்ஷுக்காக நிராகிருத்தவான். கடைசியில் இந்த பிக்ஷுக்காக ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. சரி, இவர் பணம் தரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. ததா தனிக்காக உக்தவான். அப்போ அந்த ரிச் மேன் அவர் வந்து சொன்னார், பஷ்யமித்ர தவ சமீபே ஏவ சகஸ்திராதிக்க மூல்யகாணி வஸ்தூனி சந்தி. அப்போ அவர் சொன்னார், ரிச் மேன் வந்து பெக்கர்கிட்ட சொன்னார், இங்கே பாரு ஃப்ரெண்ட், உனக்குள்ளேயே வந்து தௌசண்ட்ஸ்க்கு மேலே வேல்யூ உள்ள திங்ஸ் உன்கிட்ட இருக்க. ததாபி கிம்மர்த்தம் துவம் ஆத்மனாம் துர்பலம் மன்யசயம். அப்போ நீ எதுக்காக உன்னுடைய இது வந்து நீ வந்து வீக்காக இருக்க அப்படி நீ எதுக்காக நினச்சிக்கிற? சௌபாக்கியன ஏவ வயம் மாணவஜஸ்ய பிராப்தவந்தக. கடவுள் நம்மளை நல்ல நிலைமையில் நல்லா தான் வச்சுருக்காரு. அஸ்ய சஃபலனார்த்தம் பிரயத்தனம் குரு. சரி, நீ போய் ஏதாவது ஒர்க் பண்ணி நீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இத்தக கச்ச சுபம் வதத்து இத்தி. சரி, நான் இப்போ போயிட்டு மார்னிங் வரேன், நீ ஒர்க் பண்ணி ஏதாவது கொஞ்சம் காசு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். தஸ்மாத் தினாத் பிக்ஷுக்காக பிக்ஷாட்டனம் தியக்த்வா பரிக்ஷமேன தன அர்ஜனம் கிருத்வா சாகரோவம் ஜீவனா யானம் ஆரப்தவான். அப்போ இருந்து அந்த இது பிக்ஷை எடுக்கிறத விட்டுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அமௌண்ட்டும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறமா சேர்த்துட்டேன். ரொம்ப கௌரவமாக ரெஸ்பெக்டாக அவரோட லைஃப்பை அவர் லீட் பண்ணுறாரு. அத்தக ஏவ சஞ்சனாகாவத்தந்தி. ஸோ இதுக்கான ஒரு ஸ்லோகம் நம்ம என்ன சொல்லலாம்னா, ஆலசியம் கி மனுஷியானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிப்பூகம். லேசினஸ் தான் நம்ம பாடியில் இருக்கிற மிகப்பெரிய இனிமே. நான் சத்திய உத்தம சமோ பந்துகு கிருத்வா எம் மாணவ சீதட்டி. நல்லா ஹார்ட் ஒர்க் தான் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹார்ட் ஒர்க்கை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோன்னா நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இது இந்த ஸ்லோகத்தோடைய பதச்சேத்தக அண்மையாக பாவார்த்தக இதுதான். லேசினஸ்ஸாக நம்ம பாடியில் இருக்கிற மிகப்பெரிய எனிமி. அந்த லேசினஸை விட்டுட்டோன்னா நம்மளை எல்லாமே சக்ஸஸ் ஆக முடியும். ஹார்ட் ஒர்க் தான் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த லெசன். என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.